ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம் நண்பர்களே, நான் சேலத்திலிருந்து வாஸ்து ஜோதிடர் ஜனார்தனன் பேசுகிறேங்க. இந்த பதிவில் சிம்ம ராசிக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. இப்போ சனி பகவான் கும்பராசியிலிருந்து திருக்கணிதப்படி கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ண தொடங்கிட்டார். இது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. இந்த அஷ்டம சனி காலகட்டம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? சனி பகவான் என்ன பண்ணுவார்? சிம்ம ராசிக்காரங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சுருக்கமாகவும் அதே சமயத்தில் தெளிவாகவும் பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கான அதிபதியாக வர்றவர் சனீஸ்வர பகவான். அவர் இப்போ சிம்ம ராசிக்கு 8ஆம் இடமான மீன ராசியில் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இது அஷ்டம சனிக்கான காலகட்டம் சிம்ம ராசிக்கு. சரி, முதல் விஷயம், இந்த அஷ்டம சனி காலகட்டம் அப்படிங்கிறதுல நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட். இதை சரியாக பண்ணணுங்க. எந்த சிரமமும் வராதுங்க. முதல் பாயிண்டே இருந்தாங்க நேர மேலாண்மை. சரியாக இதை நிர்வகிக்கணும். நீங்கள் எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடாமல் ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த வேலையுமே தள்ளி போடாமல் உடனே செய்யுங்க. காலத்தை விரயம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல நேரமாக அப்படியே மாறிடுங்க. காலத்தை மட்டும் விரயம் பண்ணாதீங்க. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டீங்க அப்படின்னா இது சிரமமான காலகட்டமாக இருக்கும். பேசிக்காக இதை நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்கு 6, 7 கூடிய சனி 8ஆம் வீட்டில் போய் மறையிறாரு. பொதுவாக ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் அமரும் பொழுது விபரீத ராஜயோகத்தை செய்வார் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விதி. அப்படி பார்க்குறப்ப எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தருவாருங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத வாய்ப்புகள், வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் எதிர்பாராத வருமான வாய்ப்புகளையும் இந்த அஷ்டம சனி காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்க. சனி பகவான் 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுக்கு கவனம் தேவைங்க. அது என்னன்னு பார்க்கலாம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி சனி. அந்த இடம் எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நோய், கடன், எதிரி, இது போன்ற விஷயங்களை பேசிக்காக குறிக்கும். அப்போ உடம்பு ஆரோக்கியத்தை இந்த 2.5 வருஷத்துக்கும் கவனித்து பார்த்துக்கோங்க. ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் கூட உடனே மருத்துவமனைக்கு போய் என்னன்னு பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி கடனை அளவுக்கு அதிகமாக வாங்காதீங்க. தேவைக்கு அதிகமாக கடன் வாங்காதீங்க. ஆடம்பர செலவுகளுக்காக அதிகம் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கி கடன் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க. கூடுமான வரைக்கும் செலவுகளை குறைச்சிக்குங்க. கடன் அதிகரிச்சது அப்படின்னு சொன்னால் கடனால் அவமானம் ஏற்படும். ஏன்னா 8ஆம் இடம் சனி சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 8ங்கிறது அவமானம், 8ங்கிறது அவச்சொல்ல குறிக்கும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஏமாற்றங்களையும் குறிக்கும். அப்போ கடனால் அவமானம், கடனால் அவப்பெயர், இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக தெரியுதுங்க. அதனால் அளவுக்கு மீறி கடனை வாங்காதீங்க. ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்குங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குமே 6ஆம் அதிபதி 8ல் நிற்கிறார் அப்படிங்கிறதுனால எதிர்ப்புகளை
சம்பாரிச்சிக்காதீங்க. கூடுமான வரைக்கும் சண்டை சச்சரவு, வம்பு வழக்குகள், போட்டி பொறாமை இந்த மாதிரி எல்லாம் உங்களை நெருங்கி வருவாங்க. இந்த காலகட்டத்தில் வருவாங்க. அப்படி வரும் பொழுது நீங்கள் விலகி வந்துடுங்க. சண்டையை வளர்த்தாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க, விட்டு விலகி வந்துடுங்க. இல்லைன்னு சொன்னால் அந்த வம்பு வழக்காலே தேவையில்லாத கெட்ட பேர், அவமானம், வீணாக பஞ்சாயத்து இதெல்லாம் இந்த மாதிரி சிக்கல்களெல்லாம் வருவதற்கான சூழ்நிலை இருக்குதுங்க. அதனால் கூடுமான வரைக்கும் எல்லார்கிட்டையுமே அனுசரித்து போகிறது, கூடுமானவரை அனுசரித்தே போங்க. பிரச்சனைகளே வராது வச்சுங்களா. ஈகோ தயவு செஞ்சு பார்க்காதீங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி உங்களுக்கு சூரியன் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையுமே நாம் ஒரு தலைமை பண்புள்ளவங்க, நம்ம எந்த இடத்துலையும் வணங்கி போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் சிம்ம ராசிக்கு இருக்கும். ஆனால் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கொஞ்சம் தலைவணங்கி போகிறதுனால தவறு ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா, நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் நிற்கிறார். அப்படிங்கிறப்ப கடன், நோய், எதிரி இதனாலெல்லாம் நமக்கு அவப்பெயர், அவமானம், அவச்சொற்களை ஏற்படுத்தி விட்டுருவார். அதனால் நாம் கொஞ்சம் இது போன்ற விஷயங்கள்ல கவனமாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மேலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அப்போ 7ஆம் இடம் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா சுருக்கமாக வாழ்க்கை துணை, கூட்டாளிகள், நண்பர்கள், அறிமுகமில்லாத நபர்கள் இவங்களெல்லாம் குறிக்கக்கூடியது அந்த 7ஆம் இடம் குறிக்கும். அப்போ வாழ்க்கை துணை கிட்ட கூடுமான வரைக்கும் அனுசரித்து போங்க. தொழில் கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கூட்டாளிகளால் இந்த 2.5 ஆண்டு காலங்களில் பிரச்சனைகள் வரும். கூட்டாளிகளால் ஏமாற்றம் என்பது வரும். புதுசாக கூட்டு தொழில் செய்யலான்னு இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க, கொஞ்சம் பொறுங்க, அவசரப்படாதீங்க. ஏற்கனவே கூட்டு தொழிலில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் அறிமுகம் இல்லாத நபர்களை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர்பாலினம் 7ஆம் இடம் அப்படிங்கிறது எதிர்பாலினத்தை குறிக்கும். அப்போ எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. பேராசை அப்படிங்கிறத இந்த 2.5 வருஷத்துல எந்த இடத்துலையுமே வராமல் பார்த்துக்குங்க. பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறதுல கொண்டு போய் நம்மளை விட்டுடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. வாடகைக்கு குடியிருக்கிறவங்கெல்லாம் ஹவுஸ் ஓனருங்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறதுங்கிறது நல்லதுங்க. அப்படி இல்லையா வேற இடம் மாறி போகிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். வாடகைக்கு குடியிருக்கிறவங்களுக்கு பல சிரமங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தில், உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. வாக்குவாதம் பண்ணாதீங்க. அது குடும்ப நிம்மதிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கண், பல் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா 2ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு. அதிக கடனை வாங்கி தொழிலில் போடுவதும் இந்த காலகட்டத்தில் ஒரு சரியான முடிவாக தெரியலைங்க. அதே மாதிரி அதிக கடனை வாங்கி குடும்பத்தில் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல சரியாக படலைங்க. அதனால் இந்த 2 விஷயங்களையுமே கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தொழிலில் அதிகமாக பணம் போடாதீங்க. இருக்கிறத அனுசரித்து தொழில் பண்ணுங்க. அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலை செய்கிற கம்பெனியில் அனுசரித்து வேலை செய்யுங்க. உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை இப்போ அப்படின்னாலும் அடுத்து உங்களுக்கு வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கூட வேலை செய்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கவனித்து நீங்கள் ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறத கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகளுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 6ஆம் அதிபதி 8ல் போய் நிற்கிறார். 6 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா கவனிங்க. செரிமான சுரப்பிகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ வயிறு சார்ந்த விஷயங்கள், குடல் சார்ந்த விஷயங்கள். 8 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே செரிமானம் சார்ந்ததாக இருக்குது. அப்போ நேரம் தவறி சாப்பிட்றத தவிர்த்துருங்க. டைமுக்கு சாப்பிடுங்க. இது உங்களுடைய வயிறு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக வயிறு, முதுகு தண்டுபடம் இதிலெல்லாம் நம்மளுக்கு தொந்தரவு வராமல் இருக்கணும் அப்படின்னா டைமுக்கு சாப்பிடுங்க. அதே மாதிரி சனி பகவான் 8ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டை பார்க்கின்ற இந்த காலகட்டத்தில்
வாக்குவாதம் யாருக்கிட்டையுமே பெருசாக நீங்கள் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து விலகி போகிறதுக்கு பாருங்கள். 8ஆம் வீட்டிலேருந்து சனியோட 3ஆம் பார்வை 10ஆம் வீட்டு மேலே விழுகும். 10ங்கிறது சொந்த தொழிலை குறிக்கக்கூடிய இடம். அப்போ சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிக முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் போட வேண்டாம். கூடுமான வரைக்கும் தொழிலை வந்து ரொம்ப பணம் போட்டு நம்ம விரிவாக்கம் பண்ணணும், நிறைய கிளைகள் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறதே நல்லதுங்க. மேலும் என்னன்னா 6ஆம் அதிபதி 8ல் அப்படிங்கிறப்ப வேலைக்காரங்க, இப்போ நீங்கள் ஆளுங்களை வச்சு வேலை செய்கிறீங்க, ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேலைக்காரங்களால இந்த மாதிரி காலகட்டங்களில் சிரமங்கள் வரும். அதனால் வேலைக்காரங்கிட்ட கூடுமான வரைக்கும் அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லதுங்க. மேலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 5ஆம் வீடான தனுசை பார்ப்பாருங்க. 5 அப்படிங்கிறது பூர்வீக சொத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த 2.5 ஆண்டுகளுக்கு கொஞ்சம் கவனம் வேணும். எங்களுக்கு பழைய பூர்வீக சொத்துக்கள் இருக்குது, அதை இந்த காலகட்டங்கள்ல வந்து நாங்கள் பாக பிரிவினை பண்ணிக்கலான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்கலாம் தங்களுடைய சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து எச்சரிக்கையோடு இருந்து இந்த பாக பிரிவுகளை பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னாக்கா அதில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துடும். கொஞ்சம் கவனித்து பண்ணுங்க. அதே மாதிரி 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையும் 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 5 அப்படிங்கிறது குழந்தை ஸ்தானம். சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10ஆம் பார்வையாக அந்த 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, இதுவரை கல்யாணம் பண்ணி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் என்பது உண்டு. குழந்தை பாக்கியம் என்பது கண்டிப்பாக உருவாகும். இது ஒரு மகிழ்ச்சியான விஷயங்க உங்களுக்கு. ஏன்னா சனி அப்படிங்கிறவர் வந்துங்க நம்ம கர்மா வைக்கக்கூடிய கிரகங்கள்ல மிக முக்கியமான கிரகம் அவர். அதனால நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்ற விஷயத்த இயக்கிற கிரகங்கள்ல சனியும் ஒரு முக்கியமானவர். அவரோட பார்வை குழந்தை ஸ்தானத்துக்கு படும் பொழுது என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வி படிக்கிறவங்க, கொஞ்சம் மேற்கல்வி படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கல்வியில கவனம் வேணுங்க. ஏன்னா 5ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால கல்வியில கவனம் வேணும். இன்னைக்கு பாடத்தை இன்னைக்கே படிக்கணும், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக மதிப்பெண்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால சுருக்கமாகவே கால தாமதம் அப்படிங்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுறது அப்படிங்கிறதே தவிர்த்துடுறது இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சனி 8ஆம் வீட்டில் நிற்கும் பொழுது என்னாங்கன்னா இந்த கால்வலி தொந்தரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கறதுக்கு பார்க்கும். சனி 8ல் நின்று 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கான தூண்டுதல் அதிகமாக தருவாருங்க. அதனால அதிகம் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க, கஷ்டங்கள் அப்படிங்கிறது குறையும். அதே மாதிரி 5ஆம் வீட்டை சனி பார்க்கும் பொழுது நம்மளுடைய திட்டங்கள் அப்படிங்கிறத சரிவர நம்ம செய்ய முடியாத மாதிரி 1-2 தடைகளை கொடுப்பாரு. அதனால எந்த ஒரு வேலையை செய்யணும்னாலும் பிளானிங் வந்து பக்காவாக பண்ணணும். இந்த காலகட்டத்தில் நல்லா யோசித்து எதையுமே முடிவெடுத்து செய்யுங்க, எந்த தவறும் வராது. அறகுறையாக யோசிச்சு ஒரு வேலையை செய்ய போனோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒரு முறை அதை யோசிச்சு செய்கிற மாதிரி வரும். அதனால முதல்லையே நல்லா யோசிச்சு திட்டமிடுதல் அப்படிங்கிறது பக்காவாக இருக்கணும். நேரம் தவறாமை அப்படிங்கிறது பக்காவாக இருக்கணும். நேர மேலாண்மை அப்படிங்கிறது சரியாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிட்றது அப்படிங்கிறது பக்காவாக நீங்கள் பண்ணிக்கணும். மேலும் வந்து அதிக முதலீடுகள் இந்த காலகட்டங்களில் வேணாம். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்குங்க. அதிக கடன் வாங்குறதும் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடாது. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்துங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த யோகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாக்கா 6ஆம் அதிபதி 8ல் போய் நிற்கிறாரு சனீஸ்வர பகவான் சிம்ம ராசி. இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் வந்து சுப விரய செலவுகள் செய்கிறது அப்படிங்கிறது எதிர்பாராத தண்ட செலவுகள்ன்றது நம்ம தப்பிச்சிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும். சுப விரயங்கள் அப்படின்னா ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையற்ற அசுப விரயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வராது. அதனால்
சுப விரயங்களுக்காக கூட அளவுக்கு மீறி கடன் வாங்குவது அப்படிங்கிறது நம்மளுக்கு தவறு. ஆடம்பர செலவுகள் வேண்டாம், அதை வந்து குறைச்சிக்கோங்க. மேலும் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, சனிக்கிழமைகளில் காகத்திற்கு தயிர் சாதம் வைக்கிறது, அதே மாதிரி தேய்பிரி அஷ்டமியில் காலபைரவரை வழிபாடு பண்ணுவது, இதெல்லாம் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்குங்க. மேலும் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, சனி பகவான் நீர் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால ஆழமான நீர்நிலைகளுக்கு வந்து போக வேண்டாம். பாதுகாப்போடு போயிட்டு பாதுகாப்போடு வரலாம், அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனால் ஆழமான நீர்நிலைகளை நீச்சல் அடிக்கிறது, அட்வென்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலும் ரொம்ப கவனம் இருக்கணும். ஏன்னா ஏமாந்து போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சவன் தான், எனக்கு ரொம்ப நண்பர் தான், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படின்னா பணம் காசு கொடுக்கல் வாங்கல் பண்ணணும்னா ஏமாந்துருவோம். ஏன்னு கேட்டால் 7ஆம் அதிபதி 8ல் சஞ்சாரம் பண்ணுறாரு, 2வது வீட்டை பார்க்குறாரு, கொடுக்கல் வாங்கல பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப நம்ம நட்பு வட்டாரம் அப்படிங்கிறதுல கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்டாளிகள் கிட்ட கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையோட ரொம்ப அனுசரித்து போங்க. இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் புதிதாக திருமணம் நிறைய பேர்த்துக்கு நடக்கும். அஷ்டம சனி காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணக்கூடியவங்க இந்த 2.5 ஆண்டுகளுக்குமே தன்னுடைய வாழ்க்கை துணையோட நிறைய அனுசரித்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அனுசரித்து போங்க, வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, நீர் ராசியில் சனி ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிராம காவல் தேவதைகளை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. நள்ளிரவில் பூஜை செய்யக்கூடிய கோவில்களில் வழிபாடு பண்ணுறது நல்லது. அன்னதானம் போடுறது, அன்னதானம் வாங்கி சாப்பிட்றது கூட இந்த காலகட்டத்தில் நல்லது தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மருத்துவ செலவுகளுக்கு முடியாதவங்களுக்கு மருத்துவ செலவுகளுக்கு உதவி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, பொதுவாக 8ஆம் இடத்துல சனி பகவான் போகும் பொழுது முடி காணிக்க செலுத்துவது அப்படிங்கிறது ஒரு நல்ல பரிகாரமாக சொல்லப்படுதுங்க. அதனால் முடி காணிக்க வருடம் ஒரு முறையோ இருமுறையோ போய் முடி காணிக்க உங்களுக்கு பிரியமான கோயில்களில் கொடுத்து இறைவனை வழிபட்டு வர்றதும் கஷ்டங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக குறைக்கும். ஆக இந்த 2.5 ஆண்டு காலத்துக்கும் சிம்ம ராசிக்கு நாம் மேற்சொன்ன விஷயங்களை கடைப்பிடிச்சு வந்தீங்க அப்படின்னாக்கா சிரமங்களை குறைச்சி நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்குங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பொன் பொருள் சேர்க்கை, வீடு வாகன வசதிகளில் ஒரு முன்னேற்றத்தை சிம்ம ராசிக்கு சனி பகவான் தருவார். அதனால் அதிக மனக்குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து எப்பொழுதுமே குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாக பண்ணீங்க அப்படின்னாக்கா சிரமங்கள் இல்லாமல் நல்ல விதமாக அந்த அஷ்டமி சனி காலகட்டத்தை கடந்து செல்லலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.